ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை அமலா குக்கிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் டயட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. இதில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு கப் உளுந்து எடுத்திருப்பேன், அதாவது ஹோல் உளுந்து, கருப்பு உளுந்து, தோல் உரிக்காமல் இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் உப்பு, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 10 பல்லு கிட்ட வரும் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட பொருள். இதை நம்ம கொஞ்சம் ஆக்சுவலாக பசங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்துட்டு நான் ஜாரை எடுக்கிறேன். ஏன் ஜாரை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நார்மல் ஒயிட் ரைஸ் குழ குழன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வரும். பட் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ திப்பி மீன்ஸ் அதாவது இதில் நார் இருக்குது பார்த்தீங்களா, நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த இது வரும். ஸோ அதே நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் பாதியமாக அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இது கூட இருக்காது. ஃபுல் கஞ்சி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே ஒரு கப் அந்த உளுந்தையும் நம்ம ஏன்னா தோல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனால் இதையும் குறைன்னு அரைச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் மட்டும்தான் நம்ம குறைன்னு சும்மா உடச்சிக்க போகிறோம். நம்ம இதை ரொம்ப உடைக்கலை, நீங்கள் பாருங்கள், சும்மா 1-2 உடச்சிருக்கோம். 1-2 உடச்சிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி 1-2 உடச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம போய் குக்கரில் வேக வைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம பூண்டு இருந்து பார்த்தீங்களா, அந்த பூண்டையும் போட்டுடுறேன். சீரகம் போட்டாச்சு. தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வைக்கலாம். நான் இது உளுந்த 1 கப்பு, அரிசி 1 கப்பு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன். கண்டிப்பாக கலர் கொஞ்சம் இதுவாக தான் மங்கினா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம ஹெல்த்தாக தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அது இல்லாமல் இப்போ பூண்டு நிறைய போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான இதுதான். நீங்கள் நைட்டு டின்னருக்கு இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறோன்னா, 4 to 5 விசில் நம்ம விட்டுறோம். இதை 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன், லிட்டும் போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை 5 விசில் விடுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. நான் நல்லா 5 விசில் வச்சுட்டேன், 5 to 6 விசில வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், இது நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியை நான் எதுவும் ஆட் பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் ஆட் பண்ணல. அதுவே நல்லா இது குழன்னு வந்திருக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் தண்ணி. கொஞ்சம் கஞ்சின்னா கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பொங்கல் மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பச்சை தண்ணியெலாம் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுருந்து அதை ஊற்றுங்க. சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கஞ்சி
அது சூடு ஆற ஆற வந்துட்டு கொஞ்சம் கட்டியாகவும் ஆகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி மாறிடும். அது கூடவே வந்து நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். டயட்டில் இருக்கவங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க அதெல்லாம் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட் மட்டும் வந்து சாப்பிட வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் வேண்டாம், சாப்பிட நாங்கள் தேங்காய் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றவங்க தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை கொதிக்க வைக்கணும் அப்படின்ற எதுவும் அவசியமும் இல்லை. இதை அப்படியே போட்டுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த என்னங்க கலர் வந்து இந்த கலரில் இருக்குது, என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸு, டயட் இருக்கவங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி 1 கப்பும் உளுந்து தோல் எடுத்த உளுந்து ஒயிட் உளுந்தும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதுவும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட கஞ்சி முடிஞ்சது. ஓகே, நான் பவுலில் போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். இதோட வந்து என்ன நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வந்து இங்கே புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு இருந்தது. ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துவையல், சட்னி, தேங்காய் சட்னி, துவையல் எது வேணாலும் நம்ம வந்து அதுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் துவையல்லாம் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து இந்த புளிக்குழம்புலாம் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி போட்டுட்டு சூடாக இருக்கும் பார்த்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் கூடவே பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி வாட்ச் பண்ணதுக்கு. பாய்.